सिद्धिविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः। पर्वस्वरूपं विवृणोतु अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः। अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र। येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं। यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। शास्तारं प्रणतां जगतां प्रपन्नजनता संरक्षणे दीक्षितं। त्रातारं सकलाद्भयात् हरिहरप्रेमास्पदं पावनं। गन्तारं निशिरक्षणाय करिराट् वाहं द्रुतं क्षेमदम्। प्रत्यक्षं तु कलौ त्र्यम्बकपुराधीशं भजे भूतये। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः। अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। त्यजेच्च पृथिवी गन्धम् आपश्चरसमात्मनः। ज्योतिस्तथा त्यजेत् रूपं वायुः स्पर्शगुणं त्यजेत्। विक्रमं विग्रहाहन्या वृत्रहाहन्यात्। धर्मराजश्च धर्मराट् न त्वहं सत्यमुत्सृष्टुं व्यवसेयं कथञ्चन। பரம புண்ணியமான பவித்திரமான இந்த பாரத தேசத்தில்
வாழ்ந்த உத்தமர்களுடைய சரித்திரங்களெல்லாம் ஒரு தொகுப்பாக நமக்கு வியாச பகவான் வியாசபாரதம் அப்படிங்கிற பெயரில் கொடுக்கிறார். பொதுவாக வியாசபாரதம் அப்படின்னா பெரும்பாலான ஜனங்களுக்கு அது எந்த அளவு புரிந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை வாழ்க்கை கதை அப்படின்னு. அப்படி இல்லை, வியாசபாரதம் அப்படி இல்லை. நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இதில் உள்ள மகரிஷிகள், யோகீஸ்வரர்கள், சித்த புருஷர்கள், சந்திரவம்சம் சூரிய வம்சம் இதை ஆண்ட தர்மிஷ்டர்களான ராஜாக்கள், இன்னும் எத்தனை எத்தனை உயர்ந்த நல்லவர்கள் உண்டோ அத்துணை பேர்களுடைய கதையையும் வியாசர் இந்த பாரதத்தில் சொல்றார். இப்ப நாம ஹிஸ்டரி படிக்கிறோம், அலெக்சாண்டர் அப்படின்னு படிக்கிறோம், ஹிட்லர் அப்படின்னு படிக்கிறோம், பாபர் அப்படின்னு படிக்கிறீங்க. இதெல்லாம் வியாசர் ஏன் பேசல இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னா, வியாசருடைய பார்வையில இவர்கள்லாம் கொசுவுக்கு சமானம். ஏன்னா இதுல சொல்லப்பட்ட மனிதர்களுடைய கதையோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை. பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், செத்தான். இந்த வாழறதுக்கு சில காரியங்களை பண்ணினான், ஃப்ராடு பண்ணினான், திருட்டுத்தனம் பண்ணினான், கொள்ளை அடித்தான், சண்டை போட்டான், வேற என்ன நல்ல காரியம் பண்ணினான். இந்த உலகத்துக்கு மக்களுக்கு ஒன்றும் உபயோகப்படுற மாதிரி சில தர்ம காரியங்களை பண்ணிட்டு போயிருக்கணும், அல்லது வாழ்வியல் முறையில் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்கணும். இவருடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்கள்லாம் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டவர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு தர்மிஷ்டர்கள். நான் பேசும்போது சொன்னேன், தியாகத்தினாலதான் ஒருத்தன் அமிர்தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு வேதம் சொல்றது. தியாகே நெய்கே அமிர்தத்துவமா நசு. முழுமைய அமிர்தத்துவம்னா பூர்ணத்துவம்னு அர்த்தம். அதுக்கு இரவாத நிலை. நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு இறைவாம இருக்க முடியுமான்னா, அங்க வேதாந்தம் சொல்றது நான் அப்படின்னு நீ யாரை நினைக்கிறேங்கிறது தான் விஷயமேங்க. நீ நான் எதை நினைக்கிற? ஏன் நான் தான். அது ஒரு நாய் நினைக்கிற மாதிரி, ஒரு மாடு நினைக்கிற மாதிரி. நான் இல்லை. இந்த 5 இருக்கு. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயமான 5 வகையான சரீரம் இருக்கு. இந்த லேயர் இருக்கு நம்ம உடம்புலயே. முதல்ல இருக்கிறது அன்னமயமானது, மாம்சம் சாப்பாட்டு வகையானது, ரத்தம் மாம்சம் அஸ்தி. அதுக்கு அடுத்தது பிராணன் இருக்கு, எனர்ஜியா இருக்கு. அதுக்கு அடுத்தது மனசு இருக்கு, வேவ்ஸ் அந்த லெவல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது அறிவு நிலையில இருக்கு. அதுக்கு அடுத்தது சின்மயமா இருக்கு. இதுல நீ எதை நினைக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உனக்கு இந்த விஷயம் புரியும். சாஸ்திரங்கள்லாம் எது நாம் அப்படின்னால் அந்த சின்மயம்தான் நாம். அந்த சித்துக்கு அழிவே கிடையாது. மற்றவைகள்லாம் மாறுபாடை உடையவை. ஒரு தங்கம் இருக்குன்னா தங்கத்தை எடுத்து அழிச்சு சங்கிலி பண்றோம், மோதிரம் பண்றோம், திருப்பி ஒரு தடவை அழிச்சு மோதிரம் பண்றோம். அந்த காலத்துல திருப்பி ஒரு தடவை நெக்லஸா பண்றோம், அப்புறம் வளையலா பண்றோம். என்ன பண்ணாலும் தங்கம் தானே.
தங்கம் மாறலையே. தங்கம் எப்படி மாறுபாட்டை அடையாதோ, மண்ணை எடுத்து பொம்மை பண்ணினா பொம்மையா இருந்தாலும் மண்ணு தான், மண்ணா இருந்தாலும் மண்ணு தான், பொம்மையை உடைச்சாலும் மண்ணு தான். பொம்மையா பண்றதுக்கு முன்னாடியும் மண்ணா தான் இருக்காது. பொம்மையை போட்டு உடைச்சு நொறுக்கிட்டோம்னாலும் மண்ணா தான் போறது. அப்படி இல்லை, பொம்மையா இருக்கிறதேவும் அது மண்ணா தான் இருக்கு. நீ பொம்மைன்னு சொல்றேன்னா அது பார்வை, அது பார்வை. அதனாலதான் ஜெகன் மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ஒரு அஜ்ஞானம், அந்த ஒரு அறிவின்மை அப்படிங்கிறது விலகினதுன்னா அந்த அமிர்தத்துவம் அப்படிங்கிற நிலையை அடையலாம். அது எதனால அடைய முடியும்னா ந கர்மனா ந பிரஜையா, நீ செய்யக்கூடிய காரியங்களாலேயோ பெத்துக்கிற குழந்தைகளாலேயோ சொத்து சேர்க்கறதுனாலையோ இதெல்லாம் அடைய முடியாது. தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு எல்லாத்தையும் விடணும். ஏற்றிக்கிறதெல்லாம் இறக்கியாகணும். ரொம்ப பேருக்கு அது புரியல. என்ன நினைச்சுட்டு இருக்கார்கள், நான் என்ன உண்டோ வேணுங்கிற அளவு வாழ்ந்துட்டேன் சார், எல்லா சௌக்கியங்களையும் நான் அனுபவிச்சுட்டேன், என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேன். இப்ப போதும்னு தோன்றதா வேண்டாம்னு தோன்றதா? இப்போ உனக்கு போரும். இப்போ பால் பாயசம் எடுத்து வைக்கிறோம், பக்ஷணம் எடுத்து வைக்கிறோம், ஆவக்காய் ஊறுகாய் எடுத்து வைக்கிறோம்னா ஒரு 80 வயசு தாத்தா வேண்டாம்னு சொல்றாருன்னா அவருக்கு போதுங்கிற எண்ணத்தினால வேண்டாம்ங்கிறாரா, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளலைங்கிறதுனால வேண்டாம்ங்கிறாரா? போதுங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லலை, அது உடம்புக்கு ஒத்துக்கலைங்கிறதுனால. சாப்பிட்டா உடம்பு அதை ஜீரணிக்கல, உடம்போட சக்தி குறைஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உடம்புக்கு எது சாப்பிட்டா ஹிதமா இருக்கோ அதுதான் சாப்பிட்றோம். ஆனா ஏற்கனவே நன்னா இருக்கும்போது சாப்பிட்ட அந்த வாசனை இருக்கு ஹிருதயத்துல, அது இருக்கிற பிறந்தும் ஜென்மா உண்டு, அது இருக்கிற பிறந்தும் பிறவி உண்டு. பிறந்துட்டே தான் இருக்கணும். கர்மாவினால வாசனை, வாசனையினால ஜென்மா, ஜென்மாவினால கர்மா, கர்மாவினால வாசனைன்னு இது ஒரு சைக்கிள். இது அந்த வாசனைங்கிற அந்த ஹிருதயத்துல எப்படி காஞ்ச காலம் போய் மழை காலம் வரத்தே கட்டாந்தரையில மழை பெஞ்ச உடனே ஒண்ணுமே இல்லாத இடத்துல அப்படியே பொச பொசன்னு புல்லு முளைக்கிறது. இத்தனை நாளா வெறும் தரையா இருந்தது, இப்ப மழை காலம் வந்த உடனே அவ்வளோ புல்லு முளைச்சிருக்கு. இது எப்படி முளைச்சது அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் யார் சொல்ல முடியும்? இது எப்படி முளைச்சது சார் அப்படின்னு கேட்டோம்னா கவனிச்சோம்னா அது எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு விதையா இருந்திருக்கும், அப்புறம் வரும். அது மாதிரி நாம் ஒரு சுகத்தை அனுபவிச்சோம்னா அந்த பதார்த்தம் வேணா நாசமாகலாமே தவிர அந்த அனுபவம் நாசமாகிறது இல்லை. ஒரு அல்வா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்வா சாப்பிட்டு 4 மணி நேரத்தில் அது ஜீரணமாயிடுறது. 10 வருஷம் கழிச்சு சார் திருநெல்வேலி போறேன்னா அல்வா வாங்கிட்டு வாங்குவோங்க. சார் திருநெல்வேலி போனா இந்த கடையில போய் அல்வா வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிட்ருக்கேன் சார் ரொம்ப நன்னா இருக்கும்னு அதை சொல்றதேவே நாக்கில் எச்ச விடுறது. அப்ப நீ 10 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட அந்த வாசனை ஒரு ஹிருதயத்தில் இருக்கு. இது ஒரு சின்ன அல்வான்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை நாம கர்மேந்திரியானி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன்னு அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது. செயல்ல விட்டுட்டு மனசுனால நினைச்சா அது எப்படிடா சந்நியாசம்னு சொல்ல முடியும்னு கேட்கிறான் பகவான். அந்த வாசனையும் அற்று போகணும், வாசனையும் அற்று போகணும், அதை பத்தின ஆசையே அற்று போகணும். கட்டுப்பாடு வேற, அற்று போறது வேற. இதெல்லாம் பெரிய வேதாந்தங்கள்ல சொல்றது. நம்ம பக்தியினால அது சுலபமா அடையலாம், பக்தியினால அடையலாம். இப்ப நாம இவைகளெல்லாம் நினைக்காம மனசை ஒருமைப்படுத்தி பூமத்தியத்துல கொண்டு பிரணவ தியானம் பண்ணி ஜோதிஷ தியானம் பண்ணி இப்படி இல்லாம சொல்றதுக்கு பதிலா, ஏன்னா விஷயத்தை நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கிராமங்கள்ல ஒரு வச்சனம் உண்டு,
ஒரு மரத்துல கிளையில நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது பலகீனமா இருந்தா அந்த கிளை முடிஞ்சு போகும் போல இருந்தா மேல் கிளையை பிடிச்சிக்கோடான்னு சொல்லுவா. மேலே பிடிச்சிருந்து இதை விடணும். நம்மளே கால் வைக்கிறதே ஒரு அடியை வச்சுட்டு தான் இன்னொரு கால் எடுக்கிறோம். இந்த புழுக்கள் இருக்க ஒரு இலையிலேருந்து ஒரு இலைக்கு தாவும் போது அந்தண்ட பக்கத்தை தொட்டுட்டு தான் இந்த இலையை விடும். அது அப்போ ஒன்றை பிடிச்சிருந்தா ஒன்று விடும். கவனிச்சு கேட்கணும். ஒன்றை பிடிச்சிருந்தா தான் ஒன்று விடும். உலகத்தில் பகவானை பிடிச்சிருந்தா உலகம் விடும், உலகத்தை பிடிச்சிருந்தேன்னா பகவானை விட்டுவிடும். இதான் அடிப்படை விஷயம். பகவானை பிடிச்சிருந்தா தான் உலகம் விடும். அது பக்தியினால இருக்கணும். நாம இப்ப பகவானை பிடிச்சிக்கிறோம். நிறைய பக்தர்கள் வரா, கோவிலுக்கு வரா. கார்த்திகை மாசங்கள்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார்கள். நிறைய பேர் மாலை போட்டுக்கிறா, நிறைய பேர். இன்னும் சொல்ல போனா இப்போ கார்த்தால வேலைகள்லாம் நான் ஸ்ரீரங்கம் டவுன் வழியாக வருவேன். இந்த சாஞ்சாலம் கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் காலங்கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் டவுன் வழியாக வரமாட்டேன். அவ்வளோ கூட்டம். இந்த கார்த்திகைக்காக ஜனங்கள் பஸ்ஸும் வேன்லையும் பார்த்தா அவ்வளோ கூட்டம். எல்லாம் எனக்கு எல்லாம் வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் க்ஷேத்ராடனம் பண்ணி அங்கங்கே உள்ள தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறா. அதெல்லாம் பார்க்குறதே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஆனால் இது வந்து ஆரம்ப நிலை. ஏன்னா நாம் ஒரு வேண்டுதலுக்காக தானே இதை பண்ணுறோம். நாம் இப்போ தெய்வம் வேணும்னு நாம் தேடின்னு வந்தோமா என்ன? ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஊர் ஊராக கோவிலுக்கெல்லாம் போனார்கள். அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு கோவிலாக போனார். அங்கே போய் எதாவது வேண்டினாரா என்ன? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார். நான் எந்த ஜென்மாவை எடுத்தாலும் பிறவியை எடுத்தாலும் உன்னை மறக்காதவனா நான் இருக்கன். இப்படிதான் அவர் வேண்டாரே தவிர எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிய பக்தி பண்ணல, காரணமான பக்தியை பண்ணல. சுத்த பக்தியை பண்ணினார். பக்தியை பக்திக்காகவே பண்ணினார்கள். அந்த நிலைக்கு நாம் வரணும். ஆரம்ப நிலையில் இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் சுத்தமான பக்தியை அடைஞ்சோம்னா மனசுல உள்ள துர்வாசனைகள்லாம் விலகி தியாக நிலையை அடையும். தியாக நிலையை அடைஞ்சாதான் அமிர்தத்துவத்தை அடையலாம். இது ஒரு நிலை. பொதுவாக சாஸ்திரங்கள்ல மறுபிறவியை அடையாம உள்ளவன் யார் அப்படிங்கிறத ரெண்டு பேரை சொல்றது. ரெண்டு பேர். துவாவிமோ புருஷௌ வியாக்ரோ சூரிய மண்டல பேதினௌ. பொதுவா நம்மளுடைய கதானுகதி போக்குவரத்துங்கிறது இந்த சூரியனுக்கு கீழே தான். சூரியன் இருக்காருனோ இந்த வட்டத்துக்குள்ளதான். சூரியனோட அந்த வட்டத்தையும் தாண்டி வெளியில போயிட்டோம்னா அது போறது ஒண்ணு உண்டு. போறதுன்னா இந்த உடம்போட சொல்லல, அதுதான் மோட்சம்ங்கிறது. அந்த நிலையை யார் அடைவார்கள்னா ரெண்டு பேர் அடைவார்கள் பாரதம் சொல்லும் போது. யார் யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்றார்களோ, யோகத்தினால என்ன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஞ சகசிராரம்ங்கிற சக்கரத்தை பேதிச்சுண்டு ஜீவன் வெளியில போகணும். இப்படி பெரும்பாலும் எல்லாருக்கும் கண்ணு வழியா போகும், காது வழியா போகும், மூக்கு வழியா போகும், வாயு வழியா போகும், கீழ்பாகங்கள் வழியா போகும். பிராணன் வெளியில போறதே. இதுல எதுலையுமே போகக்கூடாது. இந்த இடத்த தொட்டு பார்த்து எல்லாம் குழந்தை பிறந்த உடனே கொலை கொலைன்னு இருக்கும். உடம்புல எல்லா இடமும் விண்ணுன்னு இருக்கும். குழந்தைக்கு இந்த உச்சந்தலையில கூட விளக்கெண்ணெய் வைப்பா அந்த இடத்துல. குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளைக்கு அந்த இடம், அதுதான் பிராணன் உள்ள வந்த இடம். திரும்பி அந்த வழியா தான் போகணும். மூர்தா வெடிச்சு அந்த வழியா தான் போகணும். அது மாதிரி யாருக்கு பிராணன் வெளியில போறதோ அவன் திரும்பி பிறக்க மாட்டான். நாட்டுக்காக போர்ல, தேசத்துக்காக, தர்மத்துக்காக, மக்களுக்காக அப்படி மின்னின்று முகத்தை காமிச்சுண்டு பின்முதுகு இட்டு ஓடாம மின்னண்டு அப்படி காமிச்சுன்னு மாற காமிச்சுன்னு எவன் உயிரை விடுறானோ, ஏன்னா இப்ப சொன்னா எல்லாருக்கும் புரியும். முகுந்து வரதராஜன் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இப்ப
யாரையாவத்தரை ஞாபகப்படுத்தினாதான் ஜனங்களுக்கு அது புரியறது. பிராமணர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு 3 புஸ்தகம் எழுதி வச்சிருக்கோம். 3 புஸ்தகம். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் அப்படின்னு எத்தனை பிராமணர்களை லிஸ்ட் எடுக்க முடியும். இதெல்லாம் அதில் வராதவர்கள். இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்னு சொல்கிறோமே, இந்த சங்க காலத்து தமிழ்லேருந்து உள்ள நூலை முழுக்க நமக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தது யார்? சுவாமிநாத ஐயர், ஒரு பிராமணர். அந்த சுவாமிநாத ஐயரோட வேஷம் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பார். நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பார். அவரையும் பட்டையை அழித்து கொட்டையை எடுத்து அவருக்கு சட்டையை போட்டு அவர் தலையிலையும் தொப்பியை கவுத்து வச்சுட்டார்கள். ஒரிஜினலாக அவர் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். ருத்ராட்சம் போட்டு குடுமி வச்சுன்னு அப்படி தான் இருப்பார். வீடு வீடாக தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சு ஒவ்வொருத்தட்ட உள்ள பழைய ஓலைச்சுவடிகளை பார்த்து அதுலேருந்து காப்பி எடுத்து இத்தனை தமிழ் காவியங்களை நமக்கு கொடுத்தவர். அது மாதிரி எத்தனையோ பேர்களை சொல்லலாம், எத்தனையோ பேர்கள். பாரதியாரே அப்படிதானே. பாரதியாரோட ஒரிஜினல் வேஷமே அப்படி திலகமிட்டு இருப்பவர். அம்பாலோட பக்தர் அவர், திலகமிட்டு இருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி இப்ப தியாகிகள். முகுந்து வரதராஜன்கிறது பிரசித்தமா இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரை விட்டான் இந்த பையன். தன் உயிர் போயிடுங்கிறது நிச்சயமா அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு உயிரை விட்டான். அவர்களுக்கெல்லாம் மோட்சம்தான். சாஸ்திரப்படி அவர்களுக்கெல்லாம் மறுஜென்மா கிடையாது. இப்படி சொல்றது 2 பேர் தான் சொல்றது. அதுல பீஷ்மர் ஒருத்தர். யோகத்தினால உயிரை விட்டவர்கள்ல பீஷ்மர். தியாகத்தை பண்ணினவர்கள்ல உயர்ந்தவர் பீஷ்மர். அன்றைய தரம் சொன்னேன், ராமபிரானும் தியாகம் பண்ணினான், பரதனும் தியாகம் பண்ணினான், இன்னும் எத்தனையோ பேர்கள் தியாகம் பண்ணினார்கள். எல்லார் தியாகத்தையும் விட உயர்வு அப்படிங்கிறது பீஷ்மரோட தியாகம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாததுங்கிறது காமம். ஜிஹ்வோபஸ்த திருதி ஜெயா அப்படின்னு காமத்தையும் ஜெயிக்க முடியாது, பசியையும் ஜெயிக்க முடியாது. அந்த காமத்தை 18 வயசுல சில பேர் சொல்லுவா, நான் இனிமே நான் பிரம்மச்சாரி நியமத்தோட இருக்க போறேன் அப்படிம்பர். ஏன் சார் அப்படின்னா, ஷஷ்டத்து பூர்த்தி ஆயிடுச்சு. ஷஷ்டத்து பூர்த்தி ஆனப்பறம் நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? இது மாதிரி பேசுற பேச்சா அப்படிதானே இருக்கா? அன்னைக்கு கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் நடுப்புல உண்ணாவிரதம், இதுக்கு பேர் தியாகமா? இப்படிதானே இருக்கு. அது மாதிரி இல்லாம இல்லை. 18 வயசுல, எந்த வயசு உடம்புல இளமை பீரிடுற வயசோ அந்த வயசுல அப்பாவுக்காக பரித்யஜாம்யகம் ராஜ்யம் மைதுனஞ்சாபி சர்வசா ஊர்த்வரேகா பவிஷ்யாமி தாசசத்யம் பிரவீமிதே. அதனால அவ அப்பா சொன்னார், உனக்கு 2 வரன் தரேன், ஸ்வச்சந்த மிருத்யு. நீ எப்ப விரும்புறையோ அப்போ உனக்கு உயிர் போகும். மற்றவர்கள் மாதிரி வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறையோ அத்தனை நாள் வாழ முடியும். 2வது வரன் அவருக்கு அந்த சக்தி உண்டானா அவர் வருணன்னு சொன்னேன். 2வது வரன் என்ன அப்படின்னா, உலகம் உள்ள பரியந்தம் உனக்கு நல்லோர்கள் தர்ப்பணம் பண்ணுவார்கள். ஒரு குழந்தைய பெற்றா கூட 3 தலைமுறை தான் கிடைக்கும். 3 தலைமுறை தான் தர்ப்பணம் பண்ணுவா. உனக்கு உலகம் உள்ள பரியந்தம் பண்ணுவார்கள்னு இன்னி பரியந்தம் தை மாசத்துல ரத சப்தமிக்கு மறுநாள் வரக்கூடிய பீஷ்மாஷ்டமியில நடக்கிறது. கொஞ்ச நாள்ல இந்த சந்தனு காலமாயிட்டார். இந்த சித்ராங்கதன் விசித்திர வீரியன்கிற 2 பேரை வளர்க்கிறார் பீஷ்மர். 3வதா ஒரு பையன் உண்டு, 2 பேரை வளர்க்கிறார். வளர்க்கும் போது அதுல சித்ராங்கதன்கிறவன் ஒரு யுத்தத்துல கந்தர்வர்களோட சண்டையெல்லாம் அவனுக்கு உயிர் பெறுறது. இந்த விசித்திர வீரியன்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு
சூழ்நிலை வரும்போது விசித்திர வீரியன் பெரிய பலசாலி கிடையாது. ஏன்னா வயசான காலத்தில் அவன் சந்தனுக்கு பிறந்ததுனால காச நோய் உள்ளவன் அவன். பொதுவாகவே எல்லாம் நான் பதிவுக்காக சொல்லிட்டு போகிறேன். சத்தியமாக மனசாட்சியோடு பேசக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்கோ, குழந்தை பெற்றுக்கிற வயசு எது, குழந்தை எத்தனை வயசுக்குள்ளே பெற்றுக்கணும் அப்படின்னு கேளுங்கோ. ஆண்களாக இருந்தால் 28 வயசு 30 வயசுக்குள்ளே பெற்றுடணும். பெண்களாக இருந்தால் 25 26 வயசுக்குள்ளே குழந்தை பெற்று முடிச்சுட்டு இருப்பார்கள். மேக்சிமம் போனால் 30 வயசு தான். இப்போ 35 வயசில் தான் கல்யாணமே. அது என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறையை பலவீனப்படுத்தும். அது நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் வீக்காகி எல்லா வியாதியும் குடிகொண்ட பிறகு அதன் பிறகு நாம் குழந்தையை பெற்றுட்டோம்னா அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமே. அப்படியே நல்ல புஷ்டியாக இருக்கிறது என்ன குழந்தையை பெற்றுக்கணும். இவன் கொஞ்சம் வயசான புறம் பெற்றுனதுனால அந்த விசித்திர வீரியன்